ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கடந்த கூட்டத்தொடரிலே மிக முக்கியமான ஒரு தீர்மானம், இலங்கை தொடர்பான ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்திலே சில விடயங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்ய வேண்டும், குறிப்பிட்ட 18 மாதங்களிலே செய்து முடிக்க வேண்டும் என்றும் கூட அந்த கோடிட்டு காட்டப்பட்டிருந்தது. முக்கியமாக அங்கே நடைபெற்ற அந்த போர்க்குற்றங்கள் பற்றி ஒரு நீதி விசாரணை என்பதோடு அங்கே இன்னும் பல விடயங்கள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. வடகிழக்கிலிருந்து இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும், அங்கே இயல்பு வாழ்க்கை கொண்டுவரப்பட வேண்டும், மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும், அவ்வாறு பல்வேறு விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருப்பது. இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சொல்லப்பட்ட இந்த விடயங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உரிய காலத்தில் அதை நிறைவேற்றும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு 18 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 18 மாதங்களில் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை சீர்படுத்தும்படி, அதாவது அதை நிறைவேற்றும்படி. என்னை பொறுத்தவரையில் பொதுவாக பத்திரிகை செய்திகள், ஊடகங்கள் இதுவாக அறியக்கூடியதாக இருப்பது என்று சொன்னால், இன்னும் முழுமையாக இலங்கை அரசு இந்த 18 மாதங்களுக்குள் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பது எனக்கு அதை பற்றி அந்த டீட்டெயில் எனக்கு என்னால் சொல்றதுக்கு இல்லை. அநேகமாக பல விஷயங்கள் தீர்க்கப்படாமலோ பாதி வழியிலோ தான் இருக்கும் என்பதுதான் நான் நினைக்கின்றேன். அப்படி என்ன எனக்கு தெரியும், இலங்கை அரசுக்கு கூட சில விஷயங்களை செய்வதிலே அங்கே பல கஷ்டங்கள், முட்டுக்கட்டைகள், மற்ற அவர்களுக்குள்ளே உள்ள சிங்கள சமூகத்துக்குள்ளே உள்ள எதிர்ப்பு அலைகள் அப்படி என்று கன பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இந்த 18 மாதங்கள் முடியும் வரை நாங்கள் பொறுத்து தான், அந்த பொறுமை என்றதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதை நாங்கள் அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. சரி, இந்த 18 மாதங்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த விடயங்களை நிறைவேற்றவில்லை என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். அவ்வாறானால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? மனித உரிமை பேரவையை பொறுத்தவரையில் அதற்கான கேள்விகளை எங்கள் தரப்பில் கேட்க வேண்டும். ஒரு கேள்வியை கேட்டத்தான் அவர்கள் பதில் சொல்லுவார். அதை யார் அந்த கேள்வியை கேட்க போகிறார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னின்று தலைமை வைத்து அந்த கேள்விகளை ஐநாவுடன் கேட்க போகின்றதா? அதற்கு ஒரு பதில் ஐநா அப்படி கேட்டு அப்படி ஐநா கொடுப்பேன்டா ஐநா என்ன சொல்லும்? ஐநா என்னென்று சொல்லும் என்றால், நாங்கள் அரசாங்கத்துடன் பேசுகிறோம், அரசாங்கத்தை வற்புறுத்துறோம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க என்று சொல்லி அதைத்தான் திருப்பி ஐநா பொறுத்தவரை அதைத்தான் சொல்லும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் இன்னும் முயற்சிக்கிறோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு உள்ள அதிகாரம் இதை இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு எவ்வளவு தூரம் அதிகாரங்கள் இருக்கின்றது? ஏன்னா நான் கேட்க வருவது, நீங்கள் நீண்ட காலம் 30 வருடங்களாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையோடு தொடர்பட்ட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை, தட்டி கழித்து வருகிறது. அடுத்த கட்டம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஏதாவது அதிகாரங்கள் இருக்கிறதா, அல்லது வெறுமனே கோரிக்கைகளை மாத்திரம் வைத்து விட்டு கொண்டு அவர்கள் இருக்க போகிறார்களா, அதாவது அடுத்த கட்டமாக ஏதாவது செய்யக்கூடிய அதிகார வல்லமை கொண்டவர்களா அவர்கள் இருக்கிறார்கள்? ஐநா கட்டாயம் மீண்டும் இலங்கை அரசை வற்புறுத்தும், இன்ன விஷயத்தை நீங்கள் செய்ய இல்லை, நீங்கள் சொன்னபடி இதென்ன இல்லை என்று சொல்லி இதையும் திரும்பவும் வற்புறுத்தி சட்ட ரீதியாக வேறு எந்த விதமான பனிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு எந்த விதமான அவர்களுக்கு தண்டனையோ ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படி எதுவும் பாதுகாப்பு சபைக்கு இருக்கிற அதிகாரம் இதுக்கு இல்லை. ஆமாம், அதுகள் ஒன்றும் இங்கே இருக்காது. அவர்கள் கட்டாயம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைமுறையிலே அவர்கள் தன்னுடைய பிரதிநிதியை இலங்கைக்கு அனுப்புவார்கள். இலங்கையில் அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வர சொல்வார்கள். இந்த 18 மாதங்களில் என்ன நடந்தது என்று சொன்னால், அதை நீ அதுக்கென்று ஒரு ஐநா பிரதிநிதி அங்கே போய் உரண்டால் அவர்களோட ஒரு குழு கொண்டு போய் இனி அதை பற்றி எடுத்து அது ரிப்போர்ட் கொடுக்க, அது ஒரு 3 மாதமோ 6 மாதம் செல்லும். இந்த ஐநா என்றது நாங்கள் உண்டை விளங்கிக் கொள்ளணும். ஐநா என்றது ஒரு அது ஒரு சுலோ, ஒரு
அதாவது மிகவும் தாமதமாக போகிற ஒரு புகைவண்டி என்று நீங்கள் நினச்சிக்கொள்ளும். அதாவது யாழ்தேவி மெயில் ட்ரெயின் சரக்கு வண்டி ஒரு 6 மணிக்கு வலிக்கிட்டா எங்கே யாழ்ப்பாணத்தில் காங்கேயத்துறையில் அண்டு இரவு 8 மணிக்கு தான் கொழும்புக்கு போய் சேரும். அது மாதிரியானதான் ஐயாண்டதை நாங்கள் எல்லாரும் முதல்ல புரிந்து கொள்ளுவோம். ஆகவே அதுதான். அதுக்கு பிறகு நாங்கள் இனி இதில் முக்கிய நம்பிக்கை வைத்து இருப்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த வேளையிலே நான் ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த 3 தரப்பு, ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை, ஸ்ரீலங்கா அரசாங்கம், இன்னொரு தரப்பாக தமிழர் தரப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது. அவர்களுக்கும் ஒரு முக்கியமான வகிவாகம் இருக்கிறது. இந்த இடத்திலே இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இந்த தீர்மானத்தை, சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்த தட்டி கழித்து வருகிற இந்த வேளையிலேயே இவர்களுடைய செயற்பாடு, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய வகிவாகம் எவ்வாறு இருக்க வேண்டும் நீங்கள் கருதுகிறீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில திரு சம்பந்தன் அவர்கள் கட்டாயம் அவர் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்காவையோ இல்லாட்டிக்கு ஜனாதிபதி அவர்களையோ சந்தித்து சந்திப்பு வைப்பார். தாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்கிறோம்னு சொல்லுவார். அடுத்த நாளைக்கு பத்திரிகைகளில் இந்த படங்கள் வரும். இதுதான் நடக்க போகுது. இவர்களால் சரி அப்படி என்று சொன்னால் ஆகமினா சம்பந்தர் அவர்கள் ஒரு அறிக்கை விடுவார்கள், நாங்கள் ஒரு சத்தியாகிரகம் செய்ய போகிறோம், இல்லாட்டிக்கு ஒரு அமைதி வழி பேரணி ஒன்று வைக்க போகிறோம், எங்களுடைய எதிர்ப்பை காட்ட போகிறோம் என்று சொல்லி அப்படியும் செய்திகள் வரலாம். நான் நினைக்கிறேன் அதை மிஞ்சி எந்த விதமான வேறு எந்த விதமான இதுவும் தமிழ் தேசிய கூட்டம் சம்பந்தன் அவர்கள் 2006 ஒரு தீர்வை தாங்கள் பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை தமிழ் மக்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறாரே. அதாவது அவர் ராஜபக்ச காலத்தில் கூட அவர் டெல்லிக்கு பல தடவைகள் போய் பல தடவைகள் கதைத்தான் வந்தார். அதை அவர் என்ன பொறுத்தவரை அவர் அவருக்கு இதுக்கு மேலே எதுவும் பேசாக அரசாங்கத்துடன் போய் முண்டக்கூடிய அளவுக்கு அவர் இப்போ தற்சமயம் இருக்கிற அவருடைய எதிர்கட்சி தலைவர் பதவி, அப்படி பல கிரிட்டேயர்கள் பல இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குவோம். அவர் அதுகளை அந்த இதையும் தக்க வைத்து கொள்ளத்தான் விரும்புவார். அதை உடனடியாக விட்டுட்டு நான் விலகிறேன் என்று சொல்லி போட்டு அவர் போக மாட்டார். ஆகவே இதுக்கும் ஒரு சர்ச்சையான ஒரு பிரச்சனையான விஷயம்தான். அவ்வாறானால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்ய வேணும் என்று எடுத்து, அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதியாக தெரிவு செய்திருக்கிறார். அவர்களும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவர்களிடம் சுமத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெறுமனே அரசாங்கத்துடன் பேசுவதல்ல, அதற்கு அப்பாலும் அதற்கான ஒரு பணி இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய வேணும் என்று நீங்கள் எதிர்பார்க்க? அதாவது நாங்கள் மீண்டும் திரும்பவும் சத்தியாகிரகம் செய்த காலத்துக்கு 1961ஆம் ஆண்டுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் திரும்பவும் அங்கே போக போகிறோம். ஆயுத போராட்டம் மௌனிச்சிட்டது. அது அந்த கதையை நாங்கள் விடுவோம். சமாதானம், அதாவது காந்தி வழியில் ஒரு என்னன்னு சொல்றது, வல்லினம் இல்லாத ஒரு போராட்டம் ஒன்று செய்கிறது என்று சொன்னால் அமைதி வழி பேரணிகள் ஊர்வலங்கள் தான். அதை கூட எங்களுடைய தமிழ் மக்கள், எங்களுடைய இலங்கை என்று நாங்கள் அழைத்த, ஆனால் 1972 பின் ஸ்ரீலங்கா என்று பெரும்பான்மையால் அழைக்கப்பட்ட இந்த தீவில் இந்த தமிழர்கள் இனி எப்படி ஒரு போராட்டத்தை கொண்டு போக போறார்கள் என்றது அங்கு உள்ள மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் புலம்பெயர்ந்து இங்கே இருப்பவர்கள் அதை பற்றி பெரிதாக பேசிக்கொள்ள முடியாது. இந்த வேளையிலே நீங்கள் ஆயுத போராட்டம் மௌனித்து விட்டது, இனி ஆயுத போராட்டத்துக்கான வாய்ப்பு இல்லை என்பது யதார்த்தபூர்வமாக சொல்லியிருக்கிறது. இந்த வேளையிலே என்னோட ஒரு கேள்வி, அண்மையிலே நெடுமாறன் அவர்கள் மீண்டும் ஆயுத போராட்டம் தொடங்கும், ஈழப் போராட்டம் தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறார். இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? இது அவர் எங்கள் மீது, ஈழத்தமிழர்கள் மீது உள்ள பற்று பாசங்களாலும் தொப்புள் கொடி உறவு என்று அந்த உணர்வுகளாலும் அவர் அப்படி சொல்லுகின்றார். ஆனால் இந்த அவர்கள் இருப்பது தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு மாநிலம். ஆகவே இந்திய அரசின் ஒரு பகுதி. இந்த இந்திய அரசு தான்
இலங்கை இராணுவத்துடன் இந்திய அரசு தான் இலங்கை இராணுவத்துக்கு சகல கம்ப்யூட்டர் இந்த தொழில்நுட்பமான வசதிகள் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு 2 படிகள் ஒரு மரத்துக்களை ரெண்டாலும் அது சிலவள புலியாக இருக்குமென்று சொல்லி செய்தி போக அந்த உடனே பக்கனால கொண்டு விடும். அப்படித்தான் இந்த போராட்டம் நடந்து முடிந்தாண்டு நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டோம். ஆகவே அவர்கள் தமிழ்நாட்டில் வைகோ எங்களை ஐயா நெடுமாறனாக்கள் அப்படி கொஞ்சம் பேர் எங்களுக்காக கதைக்கிறார்கள். அவர்கள் அந்த கதை அதுக்கு மேலே அவர்களாலும் அங்கே எதுவும் செய்ய முடியாது. இந்த வேளையிலே இன்னொரு விடயம் இப்பொழுது அதிகமாக இலங்கையில் இருக்கின்றவர்கள் அச்சப்படுகிறார்கள். இவ்வாறு இவர்கள் பேசுவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மிக சாதகமாக ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் ஆயுத போராட்டம் தொடங்க போகிறார்கள். ஆகவே நாங்கள் இராணுவத்தை வடக்கு கிழக்கிலிருந்து மீளெடுக்க முடியாது என்று காரணத்தை சர்வதேச சமூகத்தில் சொல்லுவதற்கு நெடுமாறன் ஐயா போன்றவர்களுடைய இந்த கூற்றுகள் மிக சாதகமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இது பற்றி நீங்கள் அது உண்மைக்கு நாங்கள் இந்த விஷயம் பற்றி நாங்கள் பொதுவாக தான் இப்போ எங்களுக்குள்ள உள்ள பலஹீனமே இந்த உலக பந்தில் உள்ள தமிழர்கள் இந்த ஈழத் தமிழர்கள் முதல் ஒற்றுமைப்படாமல் சிதறிப்பே கிடக்கிறது தான் எங்களுடைய பலஹீனம். எங்களுக்கண்டி இப்போ ஒரு தலைமை கொண்டு இந்த தலைமைக்கு கீழே தான் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். அந்த தீர்மானத்தின்படி தான் நாங்கள் இந்த ஈழத் தமிழர்கள் எங்களுடைய காய்களை நகர்த்த வேணும் என்ற அந்த நிலைப்பாடே ஐநா தொடங்கி ஐநாவுக்கு வருபவர்கள் தொடங்கி எல்லா இடத்துலையுமே இதுதான் இருக்கின்றது. ஒரு சாதாரணமான ஒரு சைவ கோவிலில் கூட பல கோவில்களுக்கு உள்ளுக்க பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரியுமே எவ்வளவு பிரச்சனை இருக்குது. சாதாரணமான கமிட்டி அதிலேயே ஒன்றாக சேர்ந்து செயல்படுத்த முடியாத சிக்கல் இருக்குது. சாதாரணமாக ஒரு தமிழ் குடும்பங்களுக்குள்ளேயே அதை இலகுவாக கொண்டு போக முடியும் என்றாலும் ஒவ்வொருடைய வல்லினங்களாலே போக்காலே அதுகளை சீர்படுத்த முடியாத நிலைமை ஒன்று இருப்பது எல்லாரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே இந்த நெடுமாறன் ஐயா வைகோ இப்படியானவர்கள் இப்படி கதைப்பது தற்சமய எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய சூழ்நிலையில அது அவ்வளவு வரவேற்கலாம் என்று நான் சொல்ல இல்லை. அவரோட எனக்கு நேரடி தொடர்பு இருக்குது. நல்ல மனிதர், நல்லவர். ஆனால் இந்த சிங்கள இராணுவத்தை திரும்பவும் நாங்களே இங்கே வைத்திருக்க வேணும். புலிகள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று அந்த இப்போ உதாரணத்துக்கு என்ன ஒரு ஒரு நாட்டின் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருப்பவர் என்னை அடிக்கடி கூப்பிடுறவர். ஏனென்றா எங்களோட நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் நான் வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பவில்லை. அவங்களோட நோக்கம் என்னென்றால், அதாவது சுவிஸ் போராட்ட காலங்களில் சுவிஸ் தமிழர்கள் போராட்டத்துக்கு நிறைய அள்ளி வழங்கினவர். ஆகவே திரும்பவும் இந்த சுவிஸ் தமிழர்கள் ஆக்களாலே இந்தபடியான ஏற்பாடுகள் போகலாம் என்ற பயம் பல அரசாங்கங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் சொன்னது போல இனி அங்கே ஒரு போராட்டம் வன்னியில் உள்ள ஒரு தமிழ் குடிமகனிட்ட போய் கேட்டால் நாங்கள் நொந்தது போதும் எங்களால் கை காலே தூக்க முடியாமல் இருக்கின்றதான் இப்போ அவர்கள் சொல்றார்கள். ஆக இந்த நிலையில இந்த திரும்ப ஒரு போராட்டம் வடிக்கும் என்றால் எப்படி வடிக்கும் என்றால் நான் கேள்வி. அது நான் நேரடியாக வீணாக ஏதோ இப்பொழுது இப்போ இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய என்ன நிலை, நாங்கள் எல்லாம் கைகால் எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு ஏதோ அவங்க ஏதோ செய்கிறோம்னு சொல்றதை நம்பிக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் திரும்பவும் இப்படியான ஸ்டேட்மெண்ட்ஸுகள் இப்படியான அறிக்கைகளை விடுறது நிமித்தம் இதையே காரணம் காட்டி திரும்பவும் நாங்கள் இராணுவத்தை எடு என்று சொல்லிக்க அவங்க சொல்ல போறாங்க, இல்லை புலி வர போது நாங்கள் இராணுவத்தை வச்சிருக்க போறோம், இன்னும் வடக்கில் பலாளியிலே இவ்வளவு இருக்கணும் சொல்லி. ஆகவே இது அவ்வளவுக்கு பெரிய ஒரு மதியுகமானதாக எனக்கு தெரியவில்லை. இப்போ நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். இப்படி ஸ்டேட்மெண்ட்களை விடுறதாலே அங்கால சிங்கள பகுதியிலே உள்ள எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது சிங்கள பகுதியில் உள்ள இன்னவாதிகள் எங்கேண்டோ பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த காரணங்களை காட்டி இல்லை இராணுவம் அங்கே நிற்க வேணும், என்ன இருக்கணும், நாங்கள் இப்போ அவங்ககிட்ட அடக்குமுறைக வச்சிருக்கணும்னு சொல்லி இதுதான் இந்த 18 மாதங்கள் முடியும் பொழுது அவர்களோட அறிக்கை தமிழ் மக்களுக்கு விட வேணும் என்றதை நான் பகிரங்கமாக சொல்கின்றேன்.